யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49, 50, 51 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். சேர்ந்து படிப்போம் என்று சொன்னேன், கவனிக்கலையோ? நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் அதில் ஒரு வார்த்தையை மாத்திரம் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இயேசு கிறிஸ்து அவர் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் கரையேறின பொழுது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்து இறங்கினார். இயேசு கிறிஸ்து மக்களுக்கு அவருடைய பாவங்களை மன்னிக்க, சிலுவையில் மறிக்க, ரத்தம் சிந்த வந்தார் என்று இயேசுவினுடைய ஊழியத்தை குறித்து யோவான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரத்துக்கள் நிற்கிறத பார்த்தேன்னு சொன்னதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுகிறாயே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எனக்கு இந்த வசனத்தை விசுவாசிச்சீங்கன்னா உண்மையிலே ஆண்டவர் சொல்றாரு இதிலும். அந்த இதிலும்ன்றது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் சின்னதாக செஞ்சிருக்காருல்ல, அதை அப்பா உமக்கு நன்றின்னு சொல்றோம்ல, கவலைப்படாத, இந்த சின்ன உதவிக்கு நன்றி சொல்லுகிறாயே, இதிலும் பெரிதானவைகளை நீ காணும்படி உனக்கு பெரிய நன்மைகளை செய்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். விசுவாசிங்க, ஆண்டவர் மே மாதத்தில் இதிலும் பெரிதானவைகளை, நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஆண்டவர் தருவார். அவர் ஒரு நாள் தீமை செய்கிறது இல்லை, அவர் ஒரு நாள் கைவிடுகிறது இல்லை. அவரையே நம்பியிருக்கிறவர்களுக்கு சரியான நேரத்தில் கர்த்தர் உதவிகளை பரலோகம் திறக்கும்படி ஆண்டவர் செய்வார். அன்பானவர்களே, இதிலும் பெரிதானவைகள் ஆண்டவர் எப்போதும் ஆண்டவர் ஒரு அடையாளம் தந்து அந்த அடையாளத்தை வெறும் பார்வையோடு நிறுத்தி கொள்ளாம அதை கண்களால் காணும்படி மட்டும் இல்லை, நாம் வாழ்வில் உணரும்படியாக, அனுபவிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தார், உனக்கு ஒரு பெரிய சந்ததியை தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னான். ஆனால் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அப்பான்னு கூப்பிட ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் சொல்றாரு, உனக்கு ஊர்லாப்பட்ட பிள்ளை அப்பான்னு உன்னை கூப்பிடுன்றார். ஆனால் 99 வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவர் சொன்னது நடக்கல. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இதிலும் பெரிதானவைகளை காண்பார். அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆண்டு கொடுத்தார். ஒன்றுமில்லாமல் இருக்கையில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். லோத்துக்காக அவன் போன போது வெறும் 318 பேரை வச்சு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ராஜாக்களை ஜெயித்தார். இவன் ஒரு ராஜா கிடையாது, சாதாரண குடிமகன். ஆனா இவரை கொண்டு ஆண்டவர் 5 ராஜாக்களை ஜெயிக்க பண்ணார். ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆனா ஒன்றும் நடக்காதது போலதான் இருக்குது. ஆனா கர்த்தர் சொன்னார்னா அது கட்டாயம் நடக்கும். கர்த்தர் சொன்னதை நடத்துற வரைக்கும் அவர் உயிரோட தான் இருப்பார். ஆபிரகாம், நல்லா கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆபிரகாம் இடத்தை காலி பண்ண முடியாது. அவருடைய வாழ்க்கை தொடரும். சொன்னது நடக்கலன்னா இன்னும் நீங்க இருக்கத்தான் செய்யணும். அதை அடையிற வரைக்கும் உயிரோட இருப்பீங்க. அதை காணாம உலகத்தோட்டு போறது கிடையாது. கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறி முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேன், ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை பிறக்கலன்னு வைங்க, என்ன இருக்கும்? 150 வயசுல இன்னும் ஈசாக்கு பிறக்கலன்னு என்ன நடக்கும்? 200 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றுற வரைக்கும் அவர் இளமையும் புஷ்டியுமாக ஆபிரகாம் இருந்திருப்பாரு. அவருடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாம் வாழ்வில் நடக்காம ஆபிரகாம் ஆயுசு என்ன செய்யாது, முடியாது. தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அன்பானவர்களே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
இன்னைக்கு நம்ம வாழ்வில் தேவன் செய்தவைகளை சொல்ல சொன்னால் யோசித்து சொல்வீர்களோ தெரியாது. ஆனால் தேவன் செய்தது நமக்கு தெரியும். நமக்கு பார்வையில் இருக்கிறது, நினைவில் இருக்கிறது. உட்கார ஒரு நோட்டை கையில் கொடுத்து நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ததான் எழுதுங்கன்னு சொன்னால் நிறைய எழுதவும் நினைக்கிறேன். நிறைய எழுத முடியும். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். ஆதி முதல் நம்முடைய பிறப்பில் இருந்து கர்த்தர் செய்து வந்த நன்மைகளெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்போம். நான் சொல்லாரு, கடந்த காலங்களிலேயும் பெரிதானவைகளை இனி காண்பீர்கள் சொல்றேன். ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம், ஆனா இனி பார்க்க போகிறது அதிகம். நீ பார்க்கும் நன்மை அவனுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றார். விசுவாசிப்போம், அதை ஆண்டவர்கிட்ட விசுவாசிப்போம். என் தேவனால் செய்ய முடியும். நம்முடைய தேவன் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தவர். இந்த உலகத்தில் இயேசு ஒருவரே மரணத்தை ஜெயித்தவராக இருக்கார். மரணத்தை வென்ற, பூமியில் பிறந்த மனுஷனா பிறந்த இயேசு மரணத்தை வென்றார். ஆகவே இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் செய்ய முடியாது ஒன்றுமில்லை. அவர் எதையும் செய்வார். நம்ம பாட்டு கூட இன்னைக்கு பாடணும் இல்ல, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும், எந்த மனிதனையும் விடுவிக்க. அதுல 3 வரி வரும். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, எந்த மனிதனையும் உயர்த்த, எந்த மனிதனையும் விடுவிக்க. அவர் ஒருத்தர் விடுவிக்க நினைச்சிட்டாருன்னா எந்த இடத்துல இருந்தும் அவனை விடுவிப்பார். ஒரு மனுஷனை உயர்த்தன்னு நினைச்சிட்டா எந்த பள்ளத்துக்குள்ள இருந்தும் கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த நினைச்சிட்டாருன்னா எவ்வளவு அவமானங்கள்ல இருந்தும் மேன்மையை கொடுத்து கர்த்தர் நடத்திடுவார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு கால வேளையில அந்த வார்த்தையை மறக்காம எப்போதும் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் எல்லாம் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளை, இதிலும் பெரிதானவைகளை காண்பேன். 3 காரியங்களை சொல்ல நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, யோவானுடைய வாழ்வில் இருந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை 1:34 வாசிக்கிறேன். அந்தபடியே நான் கண்டு அவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். அந்தபடியே நான் கண்டு. எந்தபடியே நான் கண்டு அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்டபடியே அவன் பார்த்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நானும் அவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி 33 வசனத்தில் இருக்கு. என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவது நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அப்ப ஏற்கனவே யோவானுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு. ஸ்தோத்திரம். ஒருவர் மேல பரிசுத்த ஆவி வந்து இறங்குவார். அவர் தான் யாருன்னா மேசியா. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோவான் பூமிக்கு எதுக்கு அனுப்பப்பட்டார்? இந்த உலகத்துல யோவான் அனுப்பப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இயேசு உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. யோவான் உலகத்துக்கு வந்த காரணம் என்ன? சரி, முதல்ல இயேசுக்கு வந்துருவோமே. இயேசு உலகத்துக்கு வந்த காரணம் என்ன? அதே தெரியாம யோவானுக்கு போனா நல்லா இருக்காதுல்ல. முதல்ல இயேசு உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். ரத்தம் சிந்தும்படியே வந்தார். யோவான் எதுக்கு வந்தார்? பலவீனமா வந்தாரா? கிழங்கு நல்லா சொல்லுங்க சார். ஜனங்களை வழி நடத்த வந்தார். யோவான் ஜனங்களை வழி நடத்த வந்தார். வேற பாதை சபைப்படுத்த வந்தார். ரோடெல்லாம் ரொம்ப காங்கிரீட் போடாம கொஞ்சம் தாரெல்லாம் ஊத்தாம வச்சிருந்தாலும் பாதைகளை சபைப்படுத்த வந்தார். என்ன பாதை? கர்த்தருக்கு பாதைகளை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தார். இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்றதுக்கு இயேசுக்கு ஒரு ஆள் ஞானஸ்நானம் கொடுக்கணும்ல. இவரே போய் முங்கி எந்திரிச்சு வந்துட்டா நல்லா இருக்காது இல்ல. அப்ப அவருக்கு ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இயேசு அவரே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தகுதி உடையவர் தான். ஆனா அவரே எடுக்காம அவருக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி 6 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பி வச்சிருக்கு. அவருடைய வேலை என்ன? இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானகன் யூதயா தேசத்தார் அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி வரல, இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தான் வந்தாரு. அதோடு சேர்த்து
யூதயா ஜனங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் அவர் 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 அனுப்பப்பட்ட உண்மையான நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஜனங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்றதுக்கு ஆண்டவர் அனுப்பினார். அப்ப அனுப்பும் போதே சொல்றாரு, யோவானுக்கே முழு விவரம் கொடுக்கப்படலை, ஆனா இப்படிதான் இருப்பார்னு சொல்லப்பட்டது. ஆனா சொன்னதை யோவான் மனதில் வைத்துக் கொண்டான், அந்தபடியே அவன் கண்களினால் கண்டான். அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை கேட்டதை அவன் கண்களினால் கண்டான். அது நடந்தது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு அவருக்கு. அப்போ அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மக்கள்லாம் ஓடி ஓடி வர்றாங்க. ஒவ்வொருத்தரா நாங்க என்ன செய்யணும் ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ எங்களுக்கு ஞானஸ்தானம் தாரும் என்று கேட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இவன் யாரையும் உண்மையா கூர்ந்து பார்த்துருக்க மாட்டான். அவன் பார்வையெல்லாம் அவங்க தலையே பார்த்துருப்பான். அவங்க மேல எப்படா புறா இறங்கும், யார் மேல? அவங்க தான் யாரு? மேசியா, ரட்சகர், தேவாட்டுக்குட்டி. அப்ப இவன் நோக்கமெல்லாம் இயேசு எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு நடந்துச்சு. ஞானஸ்தானம் கொடுத்த போது புறா வடிவிலே பரிசுத்த ஆவி இயேசுவின் மேல் இறங்கின போது கண்டுபிடிச்சிட்டான், இவர் தான் பிதா அனுப்பின தேவ குமாரன் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப சொல்றான், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, நான் சொன்னேனே அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, முதல்ல அவன் சொல்லும் போது ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இயேசு ஆவியால் ஞானஸ்தானம் கொடுப்பார், நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ ஆவியால் கொடுப்பார். அதற்கு பிறகு சொல்றார், இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, ரட்சிக்க வர்றார். இவரே தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி பழையற்பாட்டில் பலி செலுத்தப்பட்டதோ அது அந்த ஆட்டுக்குட்டி பூமிக்குரிய ஆட்டுக்குட்டி. ஆனா இவரோ தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார் அப்படின்றத சொன்னார். ரட்சிக்கப்படுவதற்காக இவர் ரத்தம் சிந்த போகிறார் என்பதை சொன்னார். ஆனா இதிலும் பெரிதாக அவன் அறிந்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்தார். பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்கிறவர் ரட்சகர் மேசியா அப்படின்றதோடு நிறுத்திக்கிடாம அடுத்த கட்டத்திற்கு இன்னும் இயேசுவை அறிந்து கொள்றதுக்கு யோவானுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் சொன்னார். யோவானே, இயேசுவை கொஞ்சமா அறிஞ்சிக்கிறதுக்காக அல்ல, இதிலும் பெரிதாக நீ அறிந்து கொள்வதற்காக நான் உனக்கு என்ன செய்யறேன், ஒரு வெளிப்பாட்டை உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். மத்தேயு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவன் சொல்றான், இவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்னு சொல்றான். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவர்ன்றதை மட்டும் அறிஞ்சிக்கல, நாளைக்கு அவர் என்னவாக இருப்பார்ன்றதையும் அவன் சேர்த்து சொல்றதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர். அநேகர் இயேசுவை ரட்சிக்கிறவர் மேசியா என்று மட்டும்தான் அறிந்திருக்கிறார்கள். அவர் நியாயம் தீர்க்கிற தேவன் என்று நிறைய பேர் என்ன செய்யல, நினைக்கல. நிறைய பேர் எப்போது அவர் ஆற்றுவார், தேற்றுவார், அவர் ஆறுதல் படுத்துவார், துடைப்பார், கண்ணீரை மாற்றுவார், கவலைகளை தீர்ப்பார், நமக்கு பூஸ்ட் கொடுப்பார், நல்ல பலன் கொடுத்து உற்சாகப்படுத்துவார். இதோடையே நிறுத்திக்கிட்டாங்க நிறைய பேர். இந்த இயேசு தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். எந்த இயேசு பிடிக்குது? ஆற்றுவார், தேற்றுவார் இயேசு தான் பிடிக்கும். நியாயம் இருக்கிற இயேசு நிறைய பேருக்கு பிடிக்கவும் இல்லை, அது தெரிஞ்சுக்கிறவும் இல்லை. இயேசுதான் என்னப்பா, அவர் அன்பா இருப்பார், அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்து அது மட்டுமல்ல, அவர் நியாயமும் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்கும் தேவன். VBS ஃபைனல் டேல ஒரு நாடகம் போட்டாங்க, சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா பிராக்டிஸ் தான் பத்தாது, ஆனா நல்ல கருத்து தான் அது. பரலோகத்துக்கு போகும்போது தம்முடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிறார். அவர்களுக்கு அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறார். இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது கடைசி நாளில் கட்டாயத்தை என்ன செய்யும், நடக்கும். இறக்கப்பட்டு சிலுவையில் மரித்து தன் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், இதெல்லாம் செய்யறாரு. ஆனா யோவான் சொல்றாரு, இன்னொரு நாள் ஒன்னு இருக்கு, நியாய தீர்ப்பின் நாள்னு ஒன்னு என்ன செய்யுது இருக்குன்னு சொல்றாரு. இதிலும் பெரிதாக அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிடைச்ச பெரிய சொத்து என்னன்னா, இயேசுவை தெய்வமாக காணும்படி தேவன் கிருபை செய்ததை விட பெரிய சொத்து உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற, சம்பாதிக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் இயேசுவை தெய்வமாக அறிந்து கொண்ட அந்த அறிவு இருக்குல்ல, அது அழியாது, அது நித்தியம் வரைக்கும் நம்ம கூட வரும். அது அழியாத ஒண்ணுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கோடீஸ்வரங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? பெரிய கோடீஸ்வரங்க. அல்லேலூயா. நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரன் தான். ஏன் தெரியுமா? அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. எத்தனையோ பேருக்கு இயேசு தெய்வம் தெரியல.
நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வந்து என்கிட்ட நிறைய விசுவாசி சொல்லுவாங்க, பாஸ்டர் என் தங்கச்சிக்கு சொல்லி சொல்லி பக்கம் மண்டல ஏற மாட்டேங்க, இயேசுவை தேடுன்னு சொல்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன், என் தம்பி கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அம்மா கிட்ட சொன்னேன். என் வீட்டில் ஒரு மனுஷன் கிடக்கிறார், அந்த ஆளுக்கு எவ்வளோ நாள் சொல்கிறேன், ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார் பாஸ்டர், ஒன்றுமே விளங்கலை. அவருக்கு விளங்காத உனக்கு விளங்க பண்ணியிருக்கார் மகளே. அவங்களுக்கெல்லாம் அவங்க கண்ணெல்லாம் திறக்காம, அவங்க காது திறக்காம உன் காதை கத்த திறந்திருக்கிறார், உன் கண்ணை ஆண்டு திறந்திருக்கிறாரு. ஓ, உன் இருதயத்தை தேவன் திறந்திருக்கிறாரு. இது பெரிய பாக்கியம் இல்லையா? இல்லை இல்லை, நம்ம ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான மைண்ட் உள்ள ஆள், அதனால உடனே பிடிச்சிக்கிட்டோமா நம்ம? சில நினைக்கிறது, நான்லாம் ரொம்ப உடனே ஒரு நேரம் சொன்னா பிக்கப் பண்ணிக்கிடுவோம் பாஸ்டர் நான் அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு மூளை அறிவு ரொம்ப அதிகம், நான் ஒரு முறை சொன்னா போதும் அப்படியே மைண்டில் ரெக்கார்ட் ஆயிரும், அப்படியே பிடிச்சிக்கிடுவேன், எளிமையான ஆள் நான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளும் அது மாதிரி கேஸ் தான், நம்மளும் உளத்தல் கேஸ் தான். கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்மளும் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் இந்த இயேசுவை கொஞ்சம் செவி சாய்க்கிறதுக்கு கிருபை கொடுத்து மனசை கண்ணை திறந்து அவர் ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு அவர் ஆராதிக்க சபையில் கத்த நம்ம வச்சிருக்காருன்னா அது பெரிய பாக்கியத்தை கத்த கொடுத்துருக்கிறாருங்க. நம்மளை விட ஷார்ப்பான மைண்ட் இருக்கிறவங்க, நம்மளை விட பிக்கப் பண்ணுற ஆளுங்க, நம்மளை விட பெரிய திறமையான ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் அவங்களால இந்த இயேசுவை புரிஞ்சிக்க முடியல, அறிஞ்சிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டு பெரிய பாக்கியத்தை கிருபை ஆண்டு உலகத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு மகிமை செலுத்தும் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இல்லை ஆண்டவரை நாம் அறிந்து முடித்து விட்டோமா? இல்லை, அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம். இதிலும் பெரிதாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இயேசுவை ரொம்ப அறிஞ்சுக்கணும், ரொம்ப தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு இயேசு பற்றி எனக்கு தெரியும் எத்தனையோ சொல்ல முடியும். இயேசுவை தெரியும், ஆனால் இன்னும் தெரியணும். கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் இன்னும் தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சு முடிச்சிட்டோமா? இல்லை, வீட்டுக்குள்ளேயே தெரிஞ்சு முடிக்கலையே, வீட்டுக்குள்ளேயே தெரிஞ்சு முடிக்கலையே. அந்த மனுஷன் என்ன நேரம் எப்போ மாறுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. 30 வருஷம் குடும்பம் நடத்தியாச்சுங்க, ஆனால் அவர் சில நேரம் எப்படி இருப்பார்னு கண்டுபிடிக்க முடியல. மனைவி சொல்ல முடியல, திடீர்னு சுனாமி ஆயிரு, திடீர்னு தென்றல் ஆயிடுது. அதனால் எப்போ என்னவாகும்னே வருஷக்கணக்காக நம்ம பழகினாலும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இன்னும் சரியாக நம்ம அறிஞ்சிக்க முடியலையே. இயேசுவை இன்னும் அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அவருடைய ஒரு முகத்தை மட்டுமல்ல, அவர் முழு முகத்தையும் பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். அவரை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன தெரியுமா? ஒன்று, அவர்கிட்ட ரொம்ப ஜெபம் பண்ணணும், அவருடைய வார்த்தைகளை ரொம்ப கேட்கணும், அவருடைய வசனத்தை ரொம்ப படிக்கணும். இந்த ரெண்டையும் செய்ய செய்ய இயேசுவை நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம்ல. நாம் யாரோடு நெருங்கி பழகுறோமோ அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தூரமாக இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இயேசுவோடு யாரெல்லாம் நெருங்கி பழகுறார்களோ அவர்கள்லாம் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். இதிலும் பெரிதானவர்களை அறிந்து கொள்ள யோவானுக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய்னா, நான் எதிர்பார்க்கிறத விட பெரிதானவர்களை காண ஆண்டவர் கிருபை செய்வார். ஸ்தோத்திரம். யோவான் அவர் இயேசு போகும்போது சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு யோவான் சானன். யோவான் சானன் கூட 2 சீஷர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டினா அப்புறம் இவர் எதுக்கு நமக்கு அப்படின்னு இயேசு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யோவானும் அதை சொல்லிட்டாரு, நான் ஜலத்தினால தான் ஞானசானம் கொடுக்குறேன், அவரோ ஆவியினால கொடுப்பாருன்ட்டார். அப்போ இவர் விட அவர் பெரிய ஆளுன்னு பார்த்துட்டாங்க. ரெண்டாவது சொல்றாரு, அவருடைய பாதரட்சியம் வார அவிழ்க்கிறதுக்கு நான் யாரும் இல்லை, பாத்திரம் இல்லைன்ட்டார். அப்போ இவரை விட அவர் தான் பெரிய ஆள். அப்போ இவரை கை கழுவிட்டு இயேசு பின்னாடி போறாங்க. இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்குறாங்க, இயேசுவே நீங்க எங்கே தங்கி இருக்கிறீர் ஆண்டவரே? அவர் தங்குற இடத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ யோவான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவரே இவருடைய காலின் பாதரட்சைகளை அவளுக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்றாருன்னா அவர் ரொம்ப பெரிய ஆளு. அவர் எங்கே தங்கி இருப்பார்? இயேசு பெரியவர் தான், ரொம்ப பெரிய ஆள் தான். ஆனால் அவர் தங்கி இருக்க இடம் பெரிய இடம் கிடையாது. அவர் சாதாரண இடத்துல தான் இருக்கார். இயேசு எங்க தங்கி இருந்தாரு? அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லையா, தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாதான். அப்படி ஒரு இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது அவர்கள் ஒரு பெரிய அரண்மனையில கூட இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். இவங்க 2 பேருக்கும் என்ன ஆசை அப்படின்னா, ஆண்டவர் நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? அப்ப இவர் பெரிய இடத்துல தங்கியிருப்பார்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டா வந்து பாருங்கள், ஒரே வார்த்தை வந்து பாருங்கள்.
வந்து பாருங்கள். இந்த 2 பேருக்கும் இயேசு தங்கியிருக்க இடத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ என்னமோ தெரியல, பெரிய இடம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க தங்கியிருந்தாருன்னா, அவர் தலை சாய்ச்சதெல்லாம் பிரயாணங்கள்ல படகுல போகும்போது இந்த வலைகள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு அந்த படகுல தான் சாஞ்சு படுத்துக்கிட்டார். படகுல படுக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. படகுல படுக்கிறது டவுன் பஸ்லேயே படுக்க முடியல, படகுல படுக்க முடியுமாங்க? டவுன் பஸ்லேயே மண்டை அடிச்சு வீங்கிடுது. வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தால், பஸ்ஸில் போயிட்டு வந்தால் தூங்கி அவ்வளவு தூக்கம், வேற முழிக்கவும் முடியல, அடிச்சு வீங்கி புடைச்சிருது. அது 2 நாள் அயோடெக்ஸ் போட்டு மாற்ற வேண்டியிருக்கு. படகுல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோட்டில் போகிற வண்டி அப்படின்னா, தண்ணியில் போகிற வண்டி எப்படி இருக்கும்? எப்படி போகும்? அதில் இயேசு கிறிஸ்து எப்படி படுத்தாருன்னு தெரியல. அவர் நித்திரையாக இருந்தாராம். அவரை எழுப்பி விட்டு அலைகளெல்லாம் அடக்க சொல்லியிருக்காங்க, அவர் அடக்கியிருக்காரு. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்கு படுத்து ஓய்வெடுப்பதற்கான ஒரு நல்ல ஒரு இடம் இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல நான் வாசிக்கும் போது நமக்கு தெரியும் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாங்க நம்ம ஓய்வு எடுக்கும்படி வனாந்தரத்துக்கு போவோம்னு சொல்றாரு. 5 அப்பத்தை 2 மீனையும் வைத்து எல்லாருக்கும் போஷித்து விட்டு தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி களைத்து போன இயேசு சொல்றாரு சீசர்களை பார்த்து, வாங்கள் ஓய்வு எடுப்போம். எங்க ஓய்வு எடுக்கன்னா குற்றாலம் கொடைக்கானல் போகணும். ஆனால் சொல்றாரு வனாந்தரத்துக்கு போவோம். வாருங்க. வனாந்தரம் எங்கே போய் எடுக்க? ஓய்வு எடுக்குதுன்னு இயேசு கிறிஸ்து இடம் ஒன்றுமே இல்லை. பயணங்களில் தான் அவர் ஓய்வு எடுத்தார். தலை சாய்க்க இடம் இல்லை இயேசுவுக்கு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, நீர் எங்கே இருக்கிறீர் நாங்கள் பார்க்கணுன்னு, வந்து பாருங்கள்னு. ஆனால் அவங்க போனவங்க எதை பார்த்தார்கள்? வசனத்தில் வாசிக்கிறோம் அன்பானவர்களே. 1:38 நம்ம அதை படிச்சிருப்போம். 39 சொல்லியிருக்கு வந்து பாருங்கள்னு. அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. ஆமேன், ஸ்தோத்திரம். 41 வாசிக்கிறோம், அவன் முதலாவது தன் சகோதரனாகி சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அந்திரையா எங்கே தங்குறீன்னு கேட்டு போய் இடத்த தான் பார்க்க, எங்கே தங்கியிருப்பான்னு அவனுக்கு ஒரு ஆசை பார்க்கணுன்னு. இயேசு தங்கும் இடத்தை பார்க்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்ற மாதிரி, எப்பா நீ மேசியாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கு. மேசியா தங்கின இடத்த பார்க்க போகிற, நீ தங்குன இடம் இல்லை, இயேசுவையே மேசியாவையே பார்க்க போகிற. நீ போகும்போது மேசியான்னு தெரியல, இவன் போகிற தேவாட்டுக்குட்டி தான் தெரியும். ஆனால் இவர் தான் ரட்சகர் மேசியான்னு இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு காணும்படி செய்தார். அவர் தான் தேவாட்டுக்குட்டியானவர்னு கேட்க தான் செய்தான். ஆனால் அதை கண்ணால் பார்க்கும்படி செய்தார். கண்டோம், கேட்டோம்ன்றது கண்டோம் இருக்குல்ல. யோவான் சொன்னதை கேட்டார்கள், இப்பொழுது இயேசுவை கண்ணாலே கண்டார்கள். அல்லேலூயா. மேசியாவை கண்டோம்னா, மேசியாவை கேட்டோம்னு சொல்லவே இல்லை. அவர் தான் மேசியான்னு சொன்னார் யோவான் சானகன் எனக்கு, அப்படிலாம் சொல்லல. அவர் தான் மேசியான்னு கண்டுட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் பார்த்துட்டோம், அவர் தான் மேசியா. ஆணித்தரமான சாட்சியாக சொல்கிறான் அந்திரே, சொல்கிறான் அவரை மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான். இதிலும் பெரிதானவைகளை காண தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கலாம், இதிலும் பெரிதானவைகளை நமக்கு செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஒன்று இருக்கா? உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்பா உருளாப்பட்ட எதிர்பார்ப்பு வச்சுருப்போம். ஆனால் ஒன்றை தான் முதல்ல சொல்லுவோம். நம்ம நிறைய நேரம் பாருங்கள், ஆண்டோட சொல்ல, ஆண்டவரே இந்த ஒன்றை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம்ப்பா சொல்லியிருக்கீங்களா? சொல்லலையா? சொன்னவங்க இல்லையா? சொல்லுங்கள். ஏகப்பட்ட பேர் இருப்போம். நீங்கள் கை தூக்கட்டான்னு தெரியும், ஆண்டவரே நான் வேறு ஒன்றுமே கேட்கலப்பா, இந்த 30,000 கடத்தை அடைச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், அந்த காலம் சாப்பிட்டு நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன். இந்த 30,000 கடன் தான் என்னை போட்டு உயிரை என்ன செய்யுது, வாங்குது. இந்த பிரச்சனை மாத்திரம் தீர்ந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே வேறு ஒன்றும் வேண்டாம். நம்ம சொல்கிறது அப்போ தான், ஒன்றும் வேண்டான்ட்டு ஒன்று சொல்லுவோம். ஒரு வேலை மட்டும் கிடச்சிட்டா போதும், நல்லபடியாக ஒரு கல்யாணம் மட்டும் நடந்துட்டா போதும். ஆண்டவரே தெருவா அலையிறேன், ஒரு நல்ல வீடு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வாடகை வீடுனா கூட ஒன்று அமைஞ்சிட்டுனா போதும், கர்த்தருக்கு மகிமையே உண்டாவதாக. அப்புறம் ஒன்றுமே கேட்க மாட்டோம், ஆண்டவரே போதும்ப்பா, இந்த ஒரு விஷயம் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியே நம்ம ஏமாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். இயேசுவை தெரிந்து கொண்ட நாளில் இருந்து, ஆண்டவரே ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், இந்த ஒன்று மட்டும் செஞ்சுருங்கப்பா, உன் கோடி புண்ணியம், உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஒன்று எதிர்பார்க்குறோம்ல.
அந்த எதிர்பார்த்து முடிஞ்ச பிறகு தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல ஒன்றை தான் சொல்கிறது. மொத்தத்தில் 1000 கோடி சேர்த்தோம்னா நமக்கு மனசு கேட்காது இல்லையா? அவள் ஒன்றை வைக்கிறது, இந்த ஒன்றை மாத்திரம் செய்யும் ஆண்டவரே. உங்கள் எதிர்பார்ப்பு ஒன்று சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்கள் எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமாக செய்ய பார்க்க தேவன் கிருபை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கண்கள் காணும்படி தேவன் அற்புதம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த கழுதை மட்டும் கிடைச்சிட்டா போதும், மலைமலையாக ஏறி அலையிறமேன்னு சவுல் நினைக்கிறான். சவுலுக்கு ஆசை, இந்த கழுதை காணாமல் போன கழுதை கிடைச்சிட்டா போதும், வேற ஒன்றும் வேண்டாம், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோன்னு ஆசை. இவனுக்கு வேற பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும்லாம் கிடையாது. ஜனங்களாம் ஆளணும், பெரிய ராஜ்யம் பாரம் பண்ணணும், அப்படிலாம் அவனுக்கு ஆசை கிடையாது. ஆனால் தேவன் அவன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. காணாமல் போல கழுதையை மட்டும் தேடி வர்ற இல்லை, இந்த தேசத்தை ஆளுகிற, இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரம் ஓ மேலே இருக்குன்னு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவனுக்கு அன்னைக்கு அபிஷேகம் நடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தேசத்து மேல் அதிகாரியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். கழுதைக்கு எதிர்பார்த்தவனுக்கே ராஜமேன்மை கிடைக்கும்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலானவர்களை கத்தர் செய்ய கத்தர் போதுமான தேவனாக இருக்கிறார் இல்லை? மோசே ஒரு ஆசை அவனுக்கு இருந்துச்சு. என்ன ஆசை அவனுக்கு கிடைச்சதுன்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, உங்களுடைய மகிமையை நான் என்ன செய்யணும், பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும், அதை காண்பி. அப்போ தேவனை கண்டவங்க யாரும் உயிரோடு இருந்ததில்லை, தேவ மகிமையை காணலை. ஆனால் மோசேக்கு மட்டும்தான் அந்த மகிமையை கத்தர் வெளிப்படுத்தினார். அப்போ அவன் எதிர்பார்த்தது நடந்தது. அப்போ நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ வா, அந்த மலையின் பிளவில் நீ நில்லு, நான் அப்படி கடந்து போவேன், என் பின் சாயலை நீ என்ன செய்வ பார்ப்பேன். மோசே அதை பார்த்துட்டான், மகிமையை கண்டான். அப்போ இயேசுவே தேவனுடைய மகிமையை கண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். ஜனங்கள்லாம் அவனை பார்த்து சொல்கிறாங்க, மோசே நீ நேரடியாக அங்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், ஆரோன் பேசட்டும், மற்றவங்க பேசட்டும், நீர் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். காரணம் என்ன, மோசே முகத்தை இவங்களால் நேரடியாக பார்க்க முடியலை. இவன் தான் மகிமையை பார்க்கன்னு கேட்டான், இவனே மகிமை ஆயிட்டான். இவன் மகிமையை சுமந்து கொண்டு வருகிறான். மகிமையை தூரத்திலிருந்து பார்க்க ஆசைப்பட்டவனுக்கு மகிமை அவன் மேலே தங்கி இருக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை மட்டும் அவர் கொடுக்கிறவர்ல, அதை விட பெரிதாக கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நீ கேட்பதிலும் பெரிதாய் கொடுக்கிறவர், நீ ஜெபிப்பதிலும் பெரிதாய் கொடுக்கிறவர், நீ வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற தேவன் பைபிளில் சொல்லியிருக்கு. நீ கேட்கறத விட கூட கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. 32 ரூபா 50 காசுன்னு கேட்டால் 32 ரூபா 50 காசு எண்ணி கொடுப்பான் மனுஷன். ஆனால் தேவன் அப்படி இல்லை, கணக்கில்லாமல் கொடுக்கிற தேவன், அள்ளி கொடுக்கும் தேவன். ஆமென். கணக்கிட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ கேட்பதிலும் அதிகமாய் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிளில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆசைப்பட்டது கொஞ்சம், கர்த்தர் கொடுத்தது அதிகம். அன்னாள் ஒன்று கேட்டா அவளுக்கு, அப்புறம் ஒன்றுக்கு பிறகு நிறையா கர்த்தர் கொடுத்தார். 5 தானே, 5 கொடுத்தார். 1க்கு 2 கொடுக்கலாம், ஆனால் 1க்கு 5. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நீ ஒன்னே ஒன்று கேட்குற, அவளுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இவள் மலடின்ற வார்த்தை மட்டும் போனால் போதும், அதான் அவளுக்கு ஆசை. அவளுக்கு பிள்ளை பிறந்து தீர்க்கதரிசியாக வரணும், அதெல்லாம் அவளுக்கு ஆசையே கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு ஆசை தான், எல்லாம் உலகமே என்னை கேவலமாக பேசுது, மலடின்னு சொல்லுது, குழந்தைலன்னு சொல்லுது, அழுகிறேன், துயரப்படுறேன், இந்த பேர் மட்டும் போனால் போதும், எனக்கு அதுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிட்டா போதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கும் மகளே, அநேகருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு உன் பையன் தான் ஜெபிக்க போகிறான்னு ஆண்டவர் தீர்க்கதரிசியா அவனை ஆண்டவர் மாற்றி வைத்தாரு. அன்னாளுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அல்ல? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, நீ கேட்கறத விட மேலா செய்கிறவர். ஒரு டீம் போனாங்க கல்றைக்கு. அந்த கல்றைக்கு போன டீம் எதுக்கு போச்சு அப்படின்னா, கல்றை திருநாள் கொண்டாடுறதுக்கு போகுது. அங்கே போயிட்டு கல்றையில் என்னெல்லாம் வச்சுட்டு வரணும், வாசனை திரவியங்கள்லாம் வச்சுட்டு இயேசு கிறிஸ்துனுடைய செத்து போன சரீரத்திற்கு வாசனை திரவியம் பூசுறதுக்குன்னு ஒரு டீம் போகுது. அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, நமக்கு போன உடனே யார் கல்லை புரட்டி தள்ளுவார்கள். எதுக்கு? யாராவது திறந்து விட்டாங்க உள்ளே போய் இயேசுவை பார்த்து பேசிட்டு வரதுக்கு போகிறாங்க. அந்த பெண்களுடைய மனசில் என்ன இருந்துச்சு, நீங்கள் சொல்லுங்கள், என்ன இருந்துச்சு பெண்கள் மனசில்? சரீரத்துக்கு வாசனை திரவியம் பூசுறதுக்கு போகிறாங்களாம் காலையில் 5 மணிக்கு. தோத்திரம். யார் நமக்காக கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? செத்து போன சரீரத்தை பார்க்க போனவங்களுக்கு உயிரான இயேசுவை பார்க்கும்படி தேவன் கிருபை செய்தார். இவங்க மறந்துட்டாங்க, இயேசு உயிரோடு எழுவார்ன்றதை மறந்துட்டாங்க. கேட்குறா, தோட்டக்காரரே, என்னுடைய இயேசு கிறிஸ்து சரீரத்தை எங்கே வைத்தீர்கள் சொல்லுங்க, அந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிறேன்.
இறந்து போன சரீரத்தையாவது கிடைக்குன்னு நினைச்சேன். நீ இறந்து போன சரீரலப்பா, உனக்கு உயிரோட இயேசு கிடைப்பாரு. எல்லாம் அவனு செய்தார்ல. பிரைஸ்லாம். மரித்து போன இயேசுவின் சரீரத்தை பார்க்க ஆசைப்பட்டவர்களுக்கு உயிர் தெழுந்த இயேசுவின் சரீரம் கிடைக்குமானால், நீங்கள் கேட்பதிலும் பெரிதானவைகளை கிடைக்க பண்ணும் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் அன்பானவர்களே. அல்லேலூயா. மூணாவது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இயலாமையில் பெரிதானவைகளை காண்பீர்கள். நான் முதல்ல சொன்னேன், ஏற்கனவே இயேசு அறிந்தவதிலும் பெரிதாக அறிந்து கொள்ள செய்வார். ரெண்டு, நீங்கள் இயேசுட்ட எதிர்பார்த்ததை விட கூடுதலாக அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். மூணாவது, இயலாமையிலும் தேவன் உங்களுக்கு பெரிதானவைகளை காண செய்வார். பெரிதானவைகளை காண செய்வார். இந்த இயலாமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது நம்மளே சொல்லிடுவோம், அப்பா முடியல. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை அது. அலைஞ்சிட்டு வந்துட்டு சேரில் உட்காந்து அப்படின்ட்டு அப்படி சோர்ந்து போய் அதுக்கு பெருமூச்சுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, பெருமூச்சு விட்டு, அப்பா இதுக்கு மேலே என்னால் ஒரு படி அகலை சொல்ல நடக்க முடியாது, ஒரு இடத்துல நின்றுவோம், இதுக்கு மேலே முடியாது, என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, இதுக்கு மேலே என்னால் உழைக்க முடியாது, என் சரீரம் இனி ஒத்துக்காது, இனி என்னால் முடியாது, இயலாதுன்னு ஒரு இடத்துல வந்து நிற்கிற இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியும்னு சொல்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. அந்திரேயா இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த போது அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அற்புதம் செய்த இடத்துல ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னபோது ஒரு பையன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு கொடுக்குறாங்க. நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அந்திரேயா சொல்கிறாங்க, இது எம்மாத்திரம், இது கொடுக்க முடியாது. யோவான் 6:9 அதை வாசிக்கிறோம். இது எம்மாத்திரம் இந்த 5 அப்பம் 2 மீன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதை வச்சு எப்படி பங்கிட முடியும்? திருவிருந்து கூட கொடுக்க முடியாது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தார். இதிலும் பெரிதானவைகளை காண செய்தார். கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் அனைவரையும் போஷித்தார். மீதி 12 கூட நிறையா எடுக்க ஆண்டவர் பண்ணார். முடியாது என்று சொன்ன அந்திரேயாவுக்கு முடியும் என்று நிரூபித்து காண்பித்தார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலும் இது முடியாது ஆகாதுன்னு எதையாவது நினச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கும், உண்மையாக கூட இருக்கும். இது மாறாது, இது வாய்ப்பே இல்லை. அந்திரேயா பொய் சொன்னானா உண்மையை சொன்னானா? 5 அப்பத்தை 2 மீனையை கொண்டு எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் உண்மையாக பொய்யா? உண்மைதான். உண்மைன்றதுனால அதுதான் நடக்குமா? இல்லை, உண்மை மட்டும் நடக்காது, உண்மைக்கு மேலாக ஆண்டவர் அற்புதம் செய்தார்னா நடக்காதுன்னு நடக்கும். உங்களுக்கு நடக்காது போல தெரியுது, நீங்கள் அல்லையிலே சொல்ல மாட்டேங்கல, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆமென். நான் உங்களுக்காக வார்த்தையை கொடுக்குறேன், அங்கீகரித்து அல்லையிலே சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முடியாதுன்றது கர்த்தரால் முடியும். ஸ்தோத்திரம். ஏன்னா சில நேரத்தில் நாமளே ஒரு வரம்பு வச்சிருப்போம், இது இப்படித்தான் உண்மை இருக்குல்ல, ஆண்டவர் உண்மையே கூட மாற்றிடுறார். உண்மையே சில பொய் சொல்லும், உண்மையே தேவனுடைய அற்புதத்தை மறைக்கும். இந்த உலகம் வந்து உண்மையை பேசுகிறேன்ற இடத்துல அவிசுவாசத்தை சொல்லிட்டு இருக்கு. நாமளே சொல்லுவோம், நியாயம் தானே, 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படியா போஷிக்க முடியும் ஆயிரக்கணக்கான மக்களை? உண்மைதானே, உண்மைதானே என்று சொல்கிறோம்ல. அப்படி தான் உலகம் சொன்னாலும் அதையும் கர்த்தர் மாற்றி தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு புசித்து திருப்தி அடையும்படி செய்தார். மீதி 12 கூட எடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இந்த பிரசங்க வேலையில் நீங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா முடியாதுன்னு? என்னால் இயலாது, என் தெம்பு இவ்வளோ தான், என் திராணி இவ்வளோ தான், என் அறிவு இவ்வளவு தான், என் பலன் இவ்வளவு தான், என் பணம் இவ்வளவு தான், என்னால் என் பிள்ளைக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், என்னால் என் எதிர்காலத்துக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், என்னால் இவ்வளோ வேலை தான் செய்ய முடியும் என்று சில விஷயங்களை குறித்து உங்களால் நீங்கள் இவைத்தான் முடியும் என்று நீங்கள் சிலவற்றை இயலாது முடியாதுன்னு முத்திரை குத்தி வைத்திருக்கீங்களா? நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. தேவன் நினைச்சாருன்னா அதை விட பெருசாக செய்கிறதுக்கு அவரால் முடியும். இது பைபிள் சத்தியம், இது வேத வசனம். அது உன் திராணிக்கு மேலாக, உன் ஞானத்துக்கு மேலாக, உன் பலனுக்கு மேலாக, உன் பணத்துக்கு மேலாக, உன் திறமைக்கு மேலாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நினைப்பீங்க, என் வருமானம் இப்படி தான், மாசமானால் இவ்வளோ சம்பளம் தான், வாரமானால் இவ்வளோ சம்பளம் தான், இதை வச்சு நான் எத்தனை மாதிரி என்ன தான் பாடுபட்டு சிக்கனப்படுத்தினாலும் நான் எப்படிங்க மேலே வர முடியும்? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நினைச்சார்னா ஒரே ஒரு கீழ்காற்றை அனுப்பினா போதும், ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உன் வாழ்க்கையில் உன் வருமானத்தை வச்சு ஒன்று ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவர் வல்லமையை வச்சு ஒன்று ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படித்தானா? பிரைஸ் எல்லாம். ஒரு கூட எண்ணெயை வச்சு அவர் என்னத்தை செஞ்சிட முடியும், சாதிச்சிட முடியும். ஒரு கூட எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை. உன் எண்ணெயை வச்சு அவர் ஆசீர்வதிக்க போறாரு.
அவர் உன்ட என்ன இருக்குன்னு கேட்டது சும்மா கேட்டார், உன்ட என்ன இருக்குன்னு. ஆனால் உன் எண்ணெயை வச்சு ஆசீர்வதிக்க போகிறாரல்ல, அதில் ஒரு அற்புதம் செஞ்சு தான் ஆசீர்வதிக்க போகிறாரு. உன் வருமானத்தை வச்சு அவனை ஆசீர்வதிக்க போகிறார் இல்லை, உன் வருமானத்தில் ஒரு அற்புதம் செஞ்சு ஆசீர்வதிக்க போகிறாரு. நாம் நினைக்கிறோம் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் அவர் செய்ய முடியும். நீ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் செய்ய முடியுன்றது என்னுடைய மனசு. ஆனால் என்கிட்ட இருக்கிறத வச்சு அற்புதம் செஞ்சு ஆசீர்வதிக்கிறது அவருடைய மனசு. நம்ம மனசு என்ன சொல்றதுன்னா, எனக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு தான் நான் ஆசீர்வதிக்கப்படுவோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு, உன் வருமானத்தை வச்சு ஒன்றும் ஆசீர்வதிக்க முடியாதுப்பா, நான் உன் வருமானத்தில் ஒரு அற்புதம் செய்கிறேன். உன் வருமானத்தில் நான் ஒரு அற்புதம் செய்கிறேன். உன் அறிவை வச்சு நீ சாதிக்க முடியாதுன்றது உண்மைதான். ஆனால் உன் அறிவோடு என் சர்வ வல்லமையான ஞானம் ஒன்று இருக்குல்ல, ஏன் ஞானத்தை நான் உனக்கு தரேன்னு ஆண்டவர் சொல்றார். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, அவர் இதிலும் பிரதானங்களை காண செய்வார். இயலாது என்ற இடத்துல கர்த்தர் இயலும்படி செய்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். முடியாது, இயலாது, வாய்க்காது என்று சொன்னீங்களா, வாய்க்கு பண்ணுகிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். தேவன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட நீதிகளை மாற்றுவார். உண்மைகளை தேவன் என்ன செய்கிறாருன்னா, அது உண்மையும் கூட சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னல, இதுதான் நீதின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் மாற்றி தான் பிள்ளைக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு 46 யோவான் சுவிசேஷம் 1:46 நம்ம வாசிக்கிறோம். என்ன வார்த்தைன்னா, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எங்கே சுற்றினான்னு கழுத, மதுரை சுற்றின கழுத. அது தெரியாது உங்களுக்கு? ஏங்க நான் தப்பாக எதுவும் சொல்லிட்டேனாங்க? ஐயோ, நீ அது சரி, அவர் ஒன்று சொல்கிறது இருக்கு, பேசிக்கிறாங்க மக்கள், அவர் சொல்கிறதையும் மக்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த ஊரில் சொல்கிறாங்க, மதுரை சுற்றின கழுத எங்கேயும் போவாங்க, இங்கே தான் சுற்றுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி நிறைய பழமொழி ஊருக்கு என்ன செய்யிருக்காங்க, வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பழமொழி அங்கே இருந்திருக்கு. எங்கே? மதுரையில் உள்ள பழமொழி மாதிரியே நாசரேத் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி? இஸ்ரவேலுக்கு நாசரேத்திலிருந்து நன்மை என்ன செய்யாது, வராது. அப்படின்னா நல்லா கவனிங்க, நாசரேத் ஊர் எப்படிப்பட்ட ஊராக இருந்திருக்கு? நல்ல ஊரே இல்லை. நாசரேத்துனாவே நல்ல ஊர் இல்லை, ரொம்ப மோசமான ஊருங்க. அப்போது மேசியா நாசரேத்திலிருந்து வந்தாருன்னு சொல்லலாம். அப்போ இவன் கேட்குறான், அது எப்படி நாசரேத்து வர முடியும்? நாசரேத்து எப்போவுமே நன்மை நடந்ததே கிடையாது. நாசரேத்தில் நன்மை நடந்ததே கிடையாது, எப்படி நன்மை நடக்கும்? ஆண்டவர் பாருங்க, அங்கே ஒரு அந்த ஊர் பேரை மாத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் வளர்றாரு. மேசியாவே நாசரேத்து ஊர்லேருந்து வந்த உடனே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்து சபையெல்லாம் வளர்ந்த பிறகு இந்த பழமொழியை அதுக்கப்புறம் யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் பழமொழியை மாற்றிட்டார். தேவன் உன் பழமொழிகளை மாற்றுவார். உன் ஊரை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி உங்கள் மேலே ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க. ஊர் சொல்லும் ஒரு பழமொழி. உன் நண்பன் ஒரு பழமொழி சொல்லியிருப்பான், அப்படி தானே? இவன் வாழ்க்கையில் தேரவே மாட்டான், இவன் விளங்கவே மாட்டான், இவன் முன்னேறவே மாட்டான், இவன் காலமெல்லாம் இப்படி தான் இருப்பான்னு ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க. கர்த்தர் பழமொழிகளை மாற்றி போடுகிறவர். இனி அந்த வார்த்தை வாழ்க்கையில் சொல்ல மாட்டாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாமளே சில பழமொழி வச்சுருப்போம். நான் உருப்பட மாட்டேன். சிலர்லாம் அடுத்தவனே சொல்ல மாட்டான், அவனே சொல்லிவிடுவோம், நான் என்ன செய்ய மாட்டேன், உருப்பட மாட்டேன். ஆண்டவன் எனக்கு எழுதி அன்னைக்கு வச்சுட்டான், என் தலையெழுத்து, என் தலை விதி அப்படின்னு சிலதெல்லாம் அவங்களே அடுத்தாலும் சொல்ல வேண்டியதில்லை, இவங்களே சொல்லிடுவாங்க. என் நிலைமை இப்படித்தான், எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு, என் காலமெல்லாம் இப்படித்தான், அப்படி இவங்களே ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க. அடுத்தவன் உனக்கு பழமொழி சொன்னாலும் சரி, நீங்களே உங்களுக்கு ஒரு பழமொழி வச்சிருந்தாலும் கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா உன் பழமொழியெல்லாம் மாற்றி உன் பெயர் மாற்றுகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாசரேத்து இப்போ பார்த்தீங்கன்னா, நாசரேத்து நன்மை வருமானு சொன்னால் அந்த நாசரேத்து ஊரை நம்ம ஊரில் ஒருத்தர் வச்சுருக்காங்கல்ல, ஆமாம் அப்படி தானே? ஸ்தோத்திரம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத்து இருக்குது. அந்த நாசரேத்து எங்கேருந்து வந்துச்சுது? இயேசு வளர்ந்த ஊர் பேர் இங்கே கொண்டு வச்சிருக்கிறாங்க நாசரேத்து. அப்படின்னா உருப்படாத பேரை உருப்பட பேராக மாற்றிட்டார். விரும்பாத ஒரு பேரை விரும்புகிற பேரை மாற்றிருக்காரு, பிரபலியமான பேரை மாற்றிருக்காரு. கர்த்தர் நினைச்சாருன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் பழமொழிகளை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், விரும்பாதவங்க விரும்ப பண்ணுவார். உங்களை பார்த்து வேண்டான்னு சொன்னவங்களை அல்லது பழமொழி சொன்னவங்களை நீ சில அப்படிலாம் இருக்குது, சில குடும்பங்கள் இருக்குது. சிலரை முக்கியமான விசேஷங்களை கொண்டு நிறுத்த மாட்டாங்க. இவன் முகத்தில் முடிச்சா சரியாக வராதுன்னு நினைப்பாங்க, இவன் ராசி இல்லாத ஆளுன்னு சொல்லுவாங்க, இவன் வரக்கூடாதும்பாங்க, சொல்லாமல் கூட தவிர்த்துருவாங்க. ஐயோ வர வேண்டாம், அவள் ஏதாவது பேசிட்டா அப்படி ஆயிடும், பார்த்துட்டா அப்படி ஆயிடும், அவள் ராசி கிடையாது அப்படின்னு சொன்னவங்க அப்படி ஒருவேளை உங்களை பார்த்து ஒரு பழமொழியாக உங்களை மதிக்காமல் அற்பமாக நினச்சி உங்களை ஓரங்கட்டி உங்களை புறக்கணிச்சு வச்சிருந்தா கர்த்தர் உங்களை நினைச்சாருன்னா உங்ககிட்ட சொல்லும்படி கர்த்தர் மாற்ற
முக்கியப்படுத்துவார். ஏமா கொஞ்சம் வந்து ஒரு ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒன்னியை முக்கியப்படுத்தி வைக்கும் இடத்துல தேவன் செய்வார் நம்புறேன். அப்படி செய்வார் ஆண்டவன். அல்லேலூயா. நடந்த சாட்சியை சொல்றேன். நம்ம சபைக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஊரை விட்டு ஓடி வந்துட்டார். கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஊரை விட்டு ஓடி வந்துட்டார் இந்த ஊருக்கு. கடன்காரங்க தொல்லை தாங்க மாட்டாம இங்கே வந்து காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணி அப்படியே காய்கறி மார்க்கெட்டில் படுத்துக்கிட்டு வீடு கிடையாது அப்படியே இங்கே கடந்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். ஒருத்தர் நம்ம சர்ச்சை கூட்டு வந்தார். அப்புறம் அவர் ஸ்தோத்திரம் நம்ம சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு மனைவி பிள்ளைகளோட சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டார். ஒரு சின்ன வாடகை வீடு பார்த்து எடுத்து ஒரு சின்ன வேலை செய்தார்கள். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை மேன்மைப்படுத்தினார். ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் அவர் இங்கே இருக்காருன்னு சொந்தங்களுக்கு தெரிய வந்தது. அன்பானவர்களை, இவர் பேர அவருடைய மனைவி குடும்பத்தை சார்ந்தவங்க இவர் மதிக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு இப்படி தெருவா அலைகிறாரு, என் பிள்ளை ஒழுங்கா வச்சு வாழலை அப்படின்னு அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரங்கெல்லாம் இவரை மதிக்கவே இல்லை. பாருங்க, புறக்கணிக்கப்பட்டார்கள். அவங்க குடும்பங்கள் நடந்த சில கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலை, அழைக்கல, விசேஷங்களுக்கு கூப்பிடல. இவர்கள் அனாதைகளை போல இருந்தார்கள் மதுரையில். அன்பானது, சில ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் தாமே ஆசீர்வதிச்சு இவங்க விசேஷத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அந்த விசேஷத்தில் இவங்களை ஜெபம் பண்ண வச்சிருக்காங்க. ஒருவராலும் மதிக்கப்படாத குடும்பத்தை ஜெபிக்க வைத்து பெரிய சாட்சி. ஏன்னா வந்து ரொம்ப அழுதுகிட்டே சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், எங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்டதான ராசி இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறதான சகோதரன் சகோதரி, ஒருவேளை உங்களை அப்படி யாரும் சொல்லி கவலைப்படாதீங்க. நம்ம இப்படிலாம் சொல்றாங்களே, நம்மளை புறக்கணிக்கிறாங்களே, நம்மளை ஆகாதுன்னு சொல்றாங்களே, நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு புறக்கணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களை வச்சு கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் மற்றவங்களுக்கு நன்மையா மாற்ற அவரால் முடியும். கண்கூடாக நான் பல சாட்சி நான் சொன்ன நிறைய சொல்லிட்டே போலாம். தேவன் அப்படி பழமொழிகளை மாற்றுகிறவர், கெட்ட பெயர்களை மாற்றுகிறவர், மனுஷனுடைய கற்பனைகளை மாற்றுகிறவர். உண்மைன்னே சொன்னா கூட அதையும் கர்த்தர் மாற்றி உன் வாழ்க்கையில மாற்றிடுவாரு. ஐயா 5 மீனை கொண்டு 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு எப்படியா போசிக்க முடியும்? இல்லை, அதை அவர் செஞ்சிருவாரு. உலகத்துக்கு பார்க்க வேணா அது உண்மையாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் நினைச்சானா அதான் அற்புதம் செய்ய அவரால் முடியும். தேவன் பழமொழிகளை மாற்றுகிறவர். நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் செய்ய வேண்டிய 3, அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 1ஆம் அதிகாரத்தில் 49, 51 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. 51 இது முதல் காண்பீர்கள்னு சொல்லி, இது முதல் 2 வார்த்தை, தேவகுமாரன் மனுஷகுமாரன் வார்த்தை வருது. நீங்கள் தேவகுமாரனை மனுஷகுமாரனாக, மனுஷகுமாரனை தேவகுமாரனாக இது முதல் காண்பீர்கள். இன்னைக்கு, நாளைக்கு இல்லை, அடுத்த மாதத்துலேருந்து அவர் மரித்த பிறகு அல்ல, உயிர் தெழுந்த பிறகு அல்ல, இன்னையிலிருந்தே அதை பார்க்க போறீங்கன்னு சொல்கிறார். ஒன்று நல்லா கவனிங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லாதீங்க, இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கட்டளைகளை எப்போதும் நாளை செய்வோம் என்று நினைத்தால் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்கள். கை வைத்து ஒன்று சொல்லுங்க. ஆமென். நல்லா, நீங்கள் ஒரு பெரிய ரகசியம் அது, தயவு செய்து சொல்கிறேன். எதை சொன்னாலும் நாளைக்கு செய்கிறேன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பின்தங்கி போகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் ரகசியம். நீங்கள் ஒரு நாளும் நாளைக்குன்ற வார்த்தையை குறைச்சிருங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அப்படி தான் நடக்கு. இதை செய்யுமான்னா, டாடி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை, இல்லை புதன்கிழமை, இல்லை இந்த வாரத்தில். நல்லா கவனிங்க, இன்னைக்கே செய்ய முடியும் என்கிற ஒன்றை நாளைக்கு கொண்டு போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்போவும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜபமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேத வசனமாக இருக்கலாம், கர்த்தரை தேடுறதா இருக்கலாம், உங்கள் ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு உழைப்பாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். உங்களால் இன்னைக்கு அதை செய்ய முடியுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது உங்கள் சோம்பேறித்தனத்தினால நாளைக்குன்ற இடத்துக்கு போயிடாதீங்க. வரப்போகிற ஆசீர்வாதத்தை நீங்களே தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு என்று சொல்லுகிறவன் தன் வாழ்வின் உயர்வுகளை தடுக்கிறான். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. இன்னைக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை எனக்கு செய்ய முடியாமல் போகலாம், நாளைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், அது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு செய்ய முடியாமல் நாளைக்கு செய்கிறது தப்பு கிடையாது. முயற்சியை பண்ணாமல் நாளைக்கு தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை 3/4 பகுதி செஞ்சிருவீங்க, பாதி செஞ்சிருவீங்க, இல்லைன்னா தொடக்கத்தை ஆரம்பித்து வச்சிருவீங்க. அது ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க எப்படினாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்படிதானா? 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் சொல்லிகிட்டே இருக்கும், நாளைக்கு செஞ்சிடறேன், நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு குரூப்புக்கு என்ன தெரியுமா, அது உடனே செய்திடணும். அப்படி ஒரு டீம் இருப்பாங்க. நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்க? நாளைக்கு டீமில் அலையில சொல்லுங்கள், இன்னைக்கு டீமில் அலையில சொல்லுங்கள்.
இன்னொரு குரூப் தூக்காமல் இருக்கீங்க. எந்த டீமில் இருக்கீங்க நீங்கள் தெரியல. அல்லேலூயா. எனக்கெல்லாம் அடிக்கடி இப்படி தான் பாஸ்டர் மட்டும் சொல்லுவேன், படுங்க ஐயா நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை எத்தனை மணி ஆனால் அதை மேக்ஸிமம் பண்ணி முடிச்சுட்டு அதை முடித்தா தான் எனக்கு வரும், இப்போமே எடுத்து வச்சிரு, இப்போமே அதை செஞ்சிரு அப்படின்னு ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு உடனே முடிக்கணும். நம்ம வேகத்துக்கு நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க. சபைகளையும் சரி, இது செஞ்சிடலாம்டாங்க நம்ம சொன்னோமே சரி, போயிட்டு வந்து அப்படியே என்ன செய்யும், அது இருக்கும், அது அப்படியே இருக்கும். நாளைக்கு 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 சொல்லுங்கள். நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. பெஸ்ட் ரகசியம், நாளைக்கு காண்பீர்கள் அல்ல, இன்றைக்கே காண்பீர்கள். இன்று முதல் காண்பீர்கள், இன்று முதல் காண்பீர்கள். தயவு செய்து உங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு காரியமாக இருந்தாலும், சபை காரியமாக இருந்தாலும், வேலை விஷயமா இருந்தாலும், உங்களுடைய எதிர்கால விஷயமா இருந்தாலும், எப்போல்லாம் நாளைக்குன்னு சொல்ல தோணுதோ அப்போல்லாம் இன்னைக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருங்க. ட்ரை பண்ணிவிடுங்க. இன்னைக்கு முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் ஒருவேளை முடிச்சிடலாம், ஒருவேளை பாதி முடிக்கலாம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும் இருந்துடாதீங்க. இன்றைக்கு செய்ய ஆரம்பித்தா வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது உத்தம கபடற்ற இஸ்ரவேலன்னு ஆண்டவர் யாரை சொன்னார்? நாத்தான் வேலை. ஆனால் இவன் யாருன்னா பர்த்தலமேயு, அவன் தான் நாத்தான் வேல். ஆனால் யோவான் சுவிசேஷம் கடைசியில் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு அடிக்கப்பட்ட போது எல்லா சீஷர்களுமே என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஆரம்பத்தில் உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் தான், ஆனால் முடிவில் விட்டுட்டான். அதை இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்பாங்க, முடிவில் விட்டுருவாங்க. நாம் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் தொடங்கின வேகத்தை கடைசி வரை கொண்டு போகணும். ஆரம்பத்தில் விசுவாசத்தை இறுதி வரை கொண்டு போகணும். ஆண்டவர் மேலே உள்ள ஆதியிலேருந்து அன்பை கடைசி வரை கொண்டு போகணும். ஆதியிலேருந்து உற்சாகத்தை கடைசி கொண்டு போகணும். ஆரம்பத்தோட முடிவு ரொம்ப முக்கியமானது. அல்லா கஞ்சியில் சிலர்லாம் ரொம்ப பிரபலியமாக ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது சுமூகமாக முடிச்சு ரொம்ப சப்புன்னு முடிச்சிடும். அப்படி இல்லை, ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆரம்பம் ஒரு மாதிரி தள்ளாடிட்டு நடக்கலாம், முடிக்கும் போது ராஜா மாதிரி முடிக்கணும், கம்பீரமாக முடிக்கணும். இயேசுவை சந்திக்கும் போது ராஜா மாதிரி அவர் முன்னாடி வெற்றிகரமாக விசுவாசம் நிற்கணும். ஸ்தோத்திரம். ரொம்ப முடிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை விட முடிவு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போக போக விசுவாசத்தில் வளரணும். நீங்கள் விசுவாசத்தை இறுதியில் விட்டுவிடக்கூடாது. மூன்றாவது, ஆமென், ஸ்தோத்திரம், 1:34 வாசிக்கிறோம். யோவான் 1:34 வாசிக்கிறோம். ஆமென். அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் சாட்சி கொடுத்து வருகிறேன். நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கணும். கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலவேளையில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் சொல்லி கர்த்தருடைய ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய கிருபை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவின் நாமத்தில். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவரே நான் நம்புகிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தை சும்மா ரசித்து மட்டும் நான் கேட்கல, ஆழமாக உள்ளத்தில் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலையும் இதிலும் பெரிதானவைகளை காண செய்வீங்க நம்புகிறேன். ஆண்டவரே எனக்கு செய்வீங்க நம்புகிறேன். ஏன்னா செய்கிற தேவன் யாரும் எனக்கு தெரியும். இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற தேவனே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். இந்த மே மாசத்தில் இதிலும் பெரிதான காண செய்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிதானவைகளை காண செய்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் எங்களை நடத்தியிருக்கீங்க. இதை விட இதிலும் பெரிதாக நடத்துறதுக்கு, இதை விட அற்புதமாக நடத்துறதுக்கு கர்த்தர் போதுமான தேவன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நன்றி ராஜனே, சோதரப்பா. ஓ ஜீசஸ், நன்றி 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 இயேசுவே. ஆண்டவரே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதிங்க. இதிலும் பெரிதானவைகளை காண பண்ணுங்கப்பா. அவங்க அறிந்ததிலும் அதிகமாக அறிந்து கொள்ளட்டும், எதிர்பார்த்ததிலும் அதிகமாக அவர்களுக்கு காணப்பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயலாத நிலையிலும் பெரிதானவைகளை காண பண்ணும். ஆண்டவர் நாங்கள் எங்கே போவோம்ப்பா? கர்த்தர் தானப்பா. என் ஏழாமைன்னு உண்மைதான், ஆனால் நீர் ஏழாமையானவர் அல்ல. நீர் எல்லாம் செய்யக்கூடியவர், நீர் எல்லாம் செய்யக்கூடியவர். கைகளில் அதிகாரம் இருக்கு. சாத்தானை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். உம்மை ஜெயிப்பதுக்கு உலகத்தில் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற கர்த்தர் நீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கரம் பிடித்து நடத்துங்க. இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அநேக சூழ்நிலைகள் எங்கள் விசுவாசத்தை குறைத்திருக்கிறது. எங்கள் விசுவாசம் பெருகி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.